நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோல சாம்சங் சமீபத்தில் ஒரு பெரிய ஸ்கிரீன் கொண்ட மொபைலை லான்ச் பண்ணிருக்காங்க. எங்க தெரியுமா? இந்தியாவில் இல்லங்க, நியூயார்க்ல லான்ச் பண்ணிருக்காங்க. நியூயார்க்ல இந்த லான்ச்சிங் நடந்து முடிஞ்சிருச்சு. சாம்சங் கேலக்ஸி நோட் 10 நோட் 10 பிளஸ் இந்த ரெண்டு மாடல் கொண்ட மொபைலை வெற்றிகரமா நியூயார்க்ல லான்ச் பண்ணிட்டாங்க. சோ இந்த மொபைலை பத்தி தான் நம்ம விரிவா பார்க்க போறோம். அதுல என்னென்ன ஃபியூச்சர்லாம் இருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோல நீங்க தெரிஞ்சுக்கலாம். வழக்கம் போல நான் கேட்கறது ஒண்ணுதான், இந்த வீடியோவை முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்க. எப்பொழுதும் போல இந்த வீடியோவை மிஸ் பண்ணிடாதீங்க, ஸ்கிப் பண்ணிடாதீங்க. சோ என் பேர் சையத், நீங்க பாக்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோக்கு கீழ இருக்கிற ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க, அப்படியே உங்களுடைய லைக்கையும் கமெண்ட்டையும் கொடுத்துக்கோங்க. சாம்சங் கேலக்ஸி நோட் 10 நோட் 10 பிளஸ் வெற்றிகரமா லான்ச் ஆயிடுச்சு. நான் முன்னாடி உங்களுக்கு பாயிண்ட் பண்ணிருப்பேன் நியூயார்க்ல. சோ இதை தொடர்ந்து நம்ம இந்த நோட் 10 நோட் 10 பிளஸ்ல என்னலாம் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இந்த ரெண்டு மொபைல்கள்லயும் ஸ்கிரீன் வித்தியாசப்படுது. நோட் 10ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6.3 இன்ச் டிஸ்பிளே கொண்டதா இருக்கு. அதே போல நோட் 10 பிளஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6.8 இன்ச் டிஸ்பிளே கொண்டதா இருக்கு. பெரிய ஸ்கிரீன் கொண்டதா இந்த நோட் 10 பிளஸ்ல நம்மளால பார்க்க முடியுது. கூடுதலான தகவல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாம்சங்கோட சவுத் கொரியா கண்ட்ரில உங்களுக்கு நோட் 10 பிளஸ்ல 5G மொபைல் அங்கேயும் லான்ச் ஆயிருக்கு. சோ அங்க தான் சப்போர்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ கூடிய விரைவில் எல்லா நாடுகள்லயும் இந்த நோட் 10 பிளஸ் 5G சப்போர்ட் வரலாம் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எனக்கு இருக்கு. சோ உங்களுக்கு இருக்கும், பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்போ நோட் 10 நோட் 10 பிளஸ்ல வேற என்னலாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல டைனமிக் AMOLED பேனல் அறிமுகப்படுத்திருக்காங்க. HDR 10 பிளஸ் சப்போர்ட் ஆகுது அப்படிங்கறதையும் கூடுதலான தகவலா நம்ம பார்க்க முடியுது. அதே போல நோட் 10ல பாத்தீங்கன்னா ரேம் மிக முக்கியமானது. 8GB ரேமும் 256GB கொண்ட இன்டர்னல் ஸ்டோரேஜும் கொடுத்திருக்காங்க. மிக முக்கியமா ஒரு கவனிக்க வேண்டியது என்னன்னா, இந்த நோட் 10ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு மைக்ரோ SD கார்டு கிடையவே கிடையாது. பட் நோட் 10 பிளஸ்ல பாத்தீங்கன்னா மைக்ரோ SD கார்டு இருக்கு. இந்த நோட் 10 பிளஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரேம் 12GB ரேம்ல வருது. அதே போல 256GBலையும் 512GBலையும் ரெண்டு வேரியன்ட்ல நீங்க மொபைலை பார்க்க முடியும் நோட் 10 பிளஸ்ல. இது மட்டும் இல்லாம இந்த மொபைல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நோட் 10ல உங்களுக்கு 3400 mAh பேட்டரி கொண்டதா நம்மளால பார்க்க முடியுது. சோ நோட் 10 பிளஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4300 mAh பேட்டரி கொண்டதா நம்மளால பார்க்க முடியுது. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு மொபைல்களையும் பாத்தீங்கன்னா ஆப்பரேட்டிங் சிஸ்டம் மிக முக்கியமான ஒன்றா நம்மளால பார்க்க முடியுது. இதுல உங்களுக்கு Android 9.0வே அறிமுகப்படுத்திருக்காங்க. கூடிய விரைவில் இந்த மொபைல்கள்ல Android Q வரலாம் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கு. அதே போல நோட் 10 நோட் 10 பிளஸ்ல அடுத்து என்னதுன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கிரீன் மிக முக்கியமானது. நோட் 10க்கும் நோட் 10 பிளஸ்க்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. நோட் 10 ஸ்கிரீன் ரொம்ப சின்னதா இருக்கு. அதே போல நோட் 10 பிளஸ்ல பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் ரொம்ப பெருசா இருக்கு. சோ ஒரு டேப் மாதிரியே நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த இமேஜ்ல பார்க்க முடியுது. அதே போல இந்த ரெண்டு மொபைல்கள்ல சிப்செட் பாத்தீங்கன்னா மிக முக்கியமான ஒன்றா நம்மளால பார்க்க முடியுது. சாம்சங்கோட எக்ஸினோஸ் சிப்செட்டை அறிமுகப்படுத்திருக்காங்க. அவங்களுடைய சொந்த சிப்செட்னு சொல்லலாம். ரெண்டு மொபைல்களையும் நம்மளால பார்க்க முடியுது. இந்த நோட் 10 நோட் 10 பிளஸ்ல மிக முக்கியமான ஒரு ஃபீச்சர் என்னன்னா S Pen சொல்லலாம். S Penக்கு அந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. சாம்சங் கேலக்ஸி நோட் 9ல இருக்கக்கூடிய S Penனை விட கொஞ்சம் அட்வான்ஸான ஃபீச்சரை இந்த நோட் 10 நோட் 10 பிளஸ்ல இருக்கக்கூடிய S Penல கொடுத்துருக்காங்க சொல்லலாம். இது மூலமா உங்களால யூடியூபை கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படிங்கறதையும் தெரிவிச்சிருக்காங்க. இந்த கெஸ்டர் கண்ட்ரோல் மூலமா உங்களால வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியும், பிரசன்டேஷன் பண்ண முடியும், இந்த மாதிரி விஷயங்கள் பண்ண முடியும். கூடுதலான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாம்சங் என்ன சொல்றாங்கன்னா, SDK டெவலப்பருக்கு இந்த S Pen ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கறதையும் தெரிவிச்சிருக்காங்க. அதே போல இந்த நோட் 10 நோட் 10 பிளஸ்ல S Pen மூலமா நீங்க ஒரு டெக்ஸ்ட்டை ரைட் பண்ணும்போது அதை டெக்ஸ்டா நீங்க கன்வெர்ட் பண்ணலாம், PDF கன்வெர்ட் பண்ணலாம், வேர்ட் டாக்குமெண்ட்டை நீங்க கன்வெர்ட் பண்ணலாம். இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்களை இந்த S Pen மூலமா நீங்க பயன்படுத்த முடியும் அப்படிங்கறதையும் தெரிவிச்சிருக்காங்க. ஹைலைட் பண்றதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே நேரத்தில் டெக்ஸ்ட்டை நீங்க ரெடியூஸ் பண்றதுக்கும் இன்க்ரீஸ் பண்றதுக்கும் இந்த S Pen நீங்க பயன்படுத்தலாம். இப்போ கேலக்ஸி நோட் 10ல கூடுதலான விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ மூலமா. இதுல பாத்தீங்கன்னா இன்ஃபினிட்டி ஓ டிஸ்ப்ளே அறிமுகப்படுத்திருக்காங்க. பிரைமரி கேமரா, ட்ரிபிள் கேமரா அறிமுகப்படுத்திருக்காங்க. 16 மெகா பிக்சல், 12 மெகா பிக்சல், இன்னொரு 12 மெகா பிக்சல், 3 கேமரா நம்மளால பார்க்க முடியுது. அப்படியே ஃப்ரண்ட் செல்ஃபி கேமரா உங்களுக்கு 10 மெகா பிக்சல். ஆச்சரியமா இருக்கு. இவ்வளவு காஸ்ட்லியான மொபைல்கள்ல உங்களுக்கு ஃப்ரண்ட்ல 10 மெகா பிக்சல் ரொம்ப குறைவுன்னு சொல்லலாம். இன்னைக்கு வரக்கூடிய மிட் ரேஞ்ச் மொபைல்கள்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10க்கு மேலேயே இருக்கு. 13, 16, 25 இந்த மாதிரி நம்மளால பார்க்க முடியுது. பட் இந்த சாம்சங் கேலக்ஸி நோட் 10ல உங்களுக்கு 10 மெகா பிக்சல் ரொம்ப குறைவு தான். இருந்தாலும் இனி வரக்கூடிய நாட்கள்ல இதுல கொஞ்சம் கவனம் செலுத்துவாங்க நான் நம்புறேன். ரேம் மிக முக்கியமானது. 8GB ரேம், அதே போல 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொடுத்திருக்காங்க. மைக்ரோ SD கார்டு கிடையாது, அதை நீங்க கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கணும். ப்ளூடூத் வெர்ஷன் 5.0 கொடுத்திருக்காங்க. அதே போல டியூல் பேண்ட் வைஃபை இருக்கு, NFC இருக்கு, சாம்சங் டெக்ஸ் இருக்கு, அதே போல சாம்சங் பே இருக்கு, அதே போல USB டைப் C போர்ட் 3.1 கொடுத்திருக்காங்க. சார்ஜிங்காக 12 வாட்ஸ் சார்ஜிங் கொடுத்திருக்காங்க. அதே போல வயர்லெஸ் பவர் ஷேரிங் கொடுத்திருக்காங்க. அதே போல
25 வாட்ஸ் வயர்டு சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. கேலக்ஸி நோட் 10 பிளஸ்ல என்னெல்லாம் இருக்கு தெரிஞ்சுக்கலாமா? இதுல வந்து வழக்கம் போல இன்ஃபினிட்டி ஓ டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அதே போல உங்களுக்கு இதுல ரேம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 12 GB ரேம் கொடுத்துருக்காங்க, 256 GB ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. அதே போல மைக்ரோ SD கார்டு இருக்கு. நோட் 10ல மைக்ரோ SD கார்டு இல்ல, பட் இதுல பிளஸ்ல உங்களுக்கு மைக்ரோ SD கார்டு கொடுத்துருக்காங்க. அதுல வந்து அதிகபட்சமா 1 TB வரைக்கும் சப்போர்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. இவ்வளவு நேரம் கேலக்ஸி நோட் 10ம் நோட் 10 பிளஸ்லயும் என்னதான் இருக்கு முழுமையா வாட்ச் பண்ணிருப்பீங்க. இந்த வீடியோல கண்டிப்பா ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நம்புறேன். இப்படியே நீங்க முடிச்சீங்கன்னா நல்லாவே இருக்காது. கேலக்ஸி நோட் 10 நோட் 10 பிளஸ்ல என்ன விலையில கிடைக்க போகுது மார்க்கெட்ல அப்படிங்கிறது கண்டிப்பா நீங்க எதிர்பார்ப்பீங்க. ஸோ அதையும் பார்த்துட்டு இந்த வீடியோ நல்லபடியாக முடியுங்க. ஸோ கேலக்ஸி நோட் 10ம் நோட் 10 பிளஸ்ல ஆரம்ப விலை என்ன பார்த்தீங்கன்னா டாலர் படி $949 அதிகபட்சமாக $1399 வரைக்கும் உங்களுக்கு மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. அதே இது இந்தியன் கரன்சி படி உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணோம்னா 67,000 97,000 வரைக்கும் உங்களுக்கு இந்த 3 மாடல் கிடைக்குது. ஏன் இதை வச்சு சொல்கிறேன்னா இதில் வந்து ஸ்டோரேஜ் வேரியன்ட் இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி அவங்க வந்து விலையை நிர்ணயிச்சிருக்காங்க. இந்தியாவில் லான்ச் ஆகும்போது இந்த கேலக்ஸி நோட் 10ம் நோட் 10 பிளஸும் என்ன விலையில் கிடைக்குன்னா நான் சொன்ன ரேட்லேருந்து கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கலாம் அப்படிங்கிறது என்னோட கணிப்பாக இருக்குது. 2000-3000 கூடுதலாகவே இருக்கலாம். ஸோ எந்த மொபைல் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும், எந்த மொபைல் உங்களுக்கு ஃபிட்டாக இருக்கும் நீங்கள் முடிவு பண்ணிக்கங்க. முடிவு பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். அப்படியே என்னோட சேனலை பற்றி உங்களுடைய கருத்துக்களை ஒரு 2 வரி கீழே கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைமாக வந்தீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோ கீழே ஒரு ரெட் கலர் பட்டன் இருக்குது, அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணிக்கோங்க, கவலையே இல்லை.